வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னஜோதி ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அக்ஷய திதினா என்ன, அக்ஷய திதியால் என்னென்ன பலன்கள், என்னென்ன வழிபாடுகள் எடுத்துக்கணும், அக்ஷய திதியில் நம்ம என்னெல்லாம் வாங்கி சேகரிக்கணும், அக்ஷய திதியில் என்னென்ன பொருட்கள்லாம் தானம் கொடுக்கணும், அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ஷய திதி அப்படிங்கிறது அல்ல குறையாதது அப்படிங்கிற அர்த்தம். இந்த அக்ஷய திருதியை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தில் முதல் மாதமுமான சித்திரை மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் வரக்கூடிய திதி தான் இந்த அக்ஷய திருதியை. இந்த நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற சித்திரை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 19/4/2026 காலையில் 10:46க்கு துவங்கி மறுநாள் திங்கட்கிழமை காலையில் 7:28 வரை இந்த அக்ஷய திருதி நாள் இருக்குதுங்க. இந்த அட்சய திருதிய நாளில் தாங்க கிருஷ்ண பரமாத்மா தன்னோட சிறுவயது நண்பரான குசேலருக்கு பொன் பொருள் செல்வம் கொடுத்த நாள் இந்த நாள். அதாவது குசேலர் கஷ்டப்படுற காலத்தில் தன்னோட நண்பனை வெறுங்கையாட பார்க்க போகாமல் வீட்டில் இருந்த ஒரு பிடி அவளை எடுத்து கொண்டு போய் பார்க்க போனார். அந்த நாளில் தான் அந்த குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா பொன் பொருட்கள் செல்வம் கொடுத்து அவரை செல்வாதிபதியாக ஆக்கிய நாள் இந்த நாள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்தப்ப அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு நீங்கிறதுக்கு அட்சய பாத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு வழங்கிய நாளும் இந்த நாள் தான். அதே போல் சிவபெருமான் பிரம்மனை கொன்ற பாவத்தால் அவர் தலை கையோட ஒட்டிய அந்த பிச்சை பாத்திரம் ஏந்திய நிலை வந்தப்ப எத்தனை உணவு சாப்பிட்டாலும் அவரோட பசி தீரவில்லை. இந்த அட்சய திதி நாளில் தான் அன்னபூர்ணி தாயார் அந்த பிச்சை பாத்திரம் நிறைய வரைய அவங்களுக்கு உணவு கொடுத்த நாளும், அதனால் அவர் தன்னோட பசி தீர்ந்த நாளும் இந்த அட்சய திதி நாள் தாங்க. அதே போல் இந்த அட்சய திதி நாளில் விஷ்ணு பகவான் தன்னோட 6வது அவதாரமான பரசுராமன் அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள் தாங்க. அதே போல் பெருமாள் தன்னோட மகாலட்சுமியை தன்னோட மார்பால் தங்க இடம் கொடுத்த நாளும் இந்த நாள் தாங்க. இப்பேற்பட்ட சிறந்த இந்த அட்சய திதி நாள் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கம் வாங்கி பொன் வாங்கி தான் சேகரிக்கணும்னா அப்படி இல்லை. தங்கத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவருக்கு உண்டான மஞ்சள் நிற பொருட்கள், அது மஞ்சள் வாங்கி நீங்கள் சேகரிப்பது, அதாவது மகாலட்சுமிக்கு உண்டான உப்பு, இந்த நாளில் கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி நீங்கள் வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு முன்னுக்க வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அதே போல் நம்ம உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்காண்டி உணவுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சர்க்கரை, அவல், மல்லிகை ஜாமான்கள் இதெல்லாமே இந்த நாளில் வாங்கி நீங்கள் சேகரிக்கலாம். இந்த நாளில் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாமி ஃபோட்டோ முழுக்க வச்சு நீங்கள் வழிபாடு செய்து வருடம் ஃபுல்லாக எங்களுக்கு அன்னம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் வழிபாடு செய்கிறதே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உணவு இல்லாதவங்களுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கறது. தானத்திலே சிறந்த தானம் எது? அன்னதானம். இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறப்ப உங்களுடைய அடுத்து வம்சாவளிகள் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கும் உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதே போல் உணவு மட்டும் தானம் கொடுக்குமானா அப்படி இல்லை. அரிசி, பருப்பு, இல்லாதவங்களுக்கு மல்லிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே போல் படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு பென் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறதான். அதே போல் இந்த வெயில் தாகத்துக்கு நீர், மோர் மற்றும் தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, பானகம் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த தானம்லாம் நீங்கள் செய்கிறப்ப அது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் ஆடை தானம் கொடுக்கலாம். அதாவது தானம்ங்கிறது வேற, தர்மங்கிறது வேற. அதாவது நீங்கள் தானம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் யாருக்குனாலும் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானம் தான் மிகப்பெரிய தானம் அப்படிங்கிறதுனால, அதாவது வயதானவங்களுக்கு போத்திக்க கம்பளி மற்றும் ஆடை இதெல்லாமே வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் மருத்துவம்
ஹாஸ்பிட்டலில் மருத்துவ உதவி செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்விக்கு உண்டான பலனை அனுபவிக்கலாம். பொன் பொருள் செல்வம் சேரும். உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். உங்களுக்கு என்றுமே உணவு பஞ்சம், ஆடை பஞ்சம் இதெல்லாமே இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதான் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் வந்து பல மடங்கு பெருகும். உங்களுடைய வம்சாவளிக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த அட்சய தீதியில் வந்து பொன் பொருள் வாங்கி தான் நம்ம சேகரிக்கணும் அப்படிங்கிறதுல நான் சொன்ன இந்த விஷயங்களை ஏதாவது நீங்கள் ஒன்று கடைபிடிக்கலாம். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் அட்சய திதி நல்வாழ்த்துக்கள்.